கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படியா, இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணினார். அதாவது சொல்லும்போது உங்களை பெருக பண்ணினார். இன்னும் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்றார். இப்போ தேவன் நம் வாழ்க்கையில பிரியமானவர்களே நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை பெருக பண்ணியிருக்கிறார். எந்த விதத்திலேயாகிலும் நம் கொஞ்சமாவது ஆண்டவருடைய காரியத்தில் என்ன செய்திருப்போம்? நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு முன்போ இல்லை கடந்த நாட்களை விட எந்த விதத்திலேயாவது நம்மளை ஆண்டவர் ஒரு மாற்றத்துக்குள்ள நடத்தி இருப்பார். சின்ன பெருக்கமாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. எந்த விதத்திலே ஆகிலும் ஒரு ஆவிக்குரிய விதத்தில், பொருளாதார விதங்களில், எல்லா விதங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறார் ஆண்டவர். அப்போ இங்கே சொல்லும்போது இன்னும் இந்த 3 மாதம் இந்த 2025 இது வரைக்கும் மாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் பெருக பண்ணுவார். நல்ல கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இன்னும் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தபடியே அப்படின்றார். அதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் நமக்கு சொல்லி இருந்தபடியே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு என்ன அவங்களுக்கு அதை நிர்ணயிச்சிருக்கிறார், அவங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். இன்னும் பெருக்கத்தை தான் அவங்களுக்கு பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவர் உங்களுக்கு சொல்லியிருந்தபடியே அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்றார். தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், அந்த திட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் இன்னும் பெருகும்படியாக, நம்மை குறித்து வைத்திருக்கிற சகல காரியங்களிலும் இன்னும் பெருகும்படியாக நமக்கு சொல்லி இருந்தபடியே நம் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்திலும் அல்லேலூயா வருகிற நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்க்கணும். இன்னும் விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? லட்சுமி அப்படி முன்னாடி தள்ளி போறோங்க, கொஞ்சம் வாங்க. என்ன செய்யணும்? இன்னும் நம்ம அதை நல்ல எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் தேவனிடத்தில் அதிகமாக, தேவனிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு, அந்த விசுவாசம் தேவை. நம்ம அங்கி போனவர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் குன்றி போனவர்களாக இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா விதத்திலுமே தேவனை நடத்துவார். இப்படிப்பட்ட அதுதான் வேதத்தை வாசிக்கும் போதும் வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் அதிகமாக வரும். வேதத்தை நீங்க வாசிக்கலன்னு சொன்னா, தேவனோடு நீங்க இல்லைன்னு சொன்னா, வேற ஏதாவது உலகத்துக்குள்ள இருக்கிற களங்களையே நம்ம பார்க்கும்போது அதை நோக்கி போயிடுவோம், அதையே பார்த்துட்டு இருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் மேல விசுவாசம் வராது, வார்த்தையின் மேல விசுவாசம் வராது. உலக பிரகாரமா மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளின் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா, இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் பாருங்க, அரசியல்வாதி வாக்கு கொடுக்குறான், ஒரு மனிதன் வாக்கு கொடுக்குறான், அதை நம்பிட்டு பின்னாடி போற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம பின்னாடி போனா ஒரு நாள் நம்ம கெட்டு போவது இல்லை, நம்ம வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. 21 ஆதியாகமம் 21 சொல்லலாம், வாசிங்க. 21 முதல் வசனம். ஆதியாகமம் 21 முதல் வசனம், வேகமா. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமா, உரைத்தபடியே, அவர் சொன்னபடியே. சோத்திரம். நம்பி பின்னாடி வந்தாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை ஒரு நாள் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்றதை நம்ம கேட்டா அவர் சொன்னதை நமக்கு செய்வார்.
சொல்லுங்க. அதான் முக்கியம். நம்ம அப்படி கிடையாது. நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லுவோம். நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருங்க ஜெபத்துல, இல்லையா? இல்லாட்டி ஏதாவது ஒரு புலம்பல், ஏதாவது ஒன்று, நான் சொல்றேன், நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்ப அவர் சொல்லுவார், அதையும் நம்ம கொஞ்சம் கேட்கணும்ல. நீ இப்படி நடப்பா, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், நீ அதுக்கு இதை ஃபாலோ பண்ணு, நீ இப்படி இரு, நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கறவங்களா இருக்கணும். அவர் சொல்றதை கேட்டா அவர் நமக்கு சொன்னபடியே செய்வார். இப்ப ஈசாக்குக்கு சொல்றார், பஞ்சகாலம் மோசமான ஒரு நிலையில ஆண்டவர் அவனிடத்துல சொல்றார், நீ இங்கேயே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே நம்ம ஆசீர்வதிப்பார். அவனுக்கு சொன்னபடியே அந்த சூழ்நிலையில கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலையில கீழ்ப்படிந்து பொறுமையா இருக்கிறாராங்க. பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு சொன்னபடியே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. இங்கே ஆபிரகாம் மோசே சொல்லும் போது 1000 மடங்கு இன்னும் அப்படின்றார். பிறப்பதை பார்க்கலும் இன்னும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நமக்கு சொன்னார்னா அதை அப்படியே கேட்டு ஈசாக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படிஞ்சு அமைதியா பொறுமையா அங்கேயே பேசாம இருக்கிறார். சோதனைகள் இல்லாம இருந்ததா? நெருக்கங்கள் இல்லாம இருந்ததா? இடர்கள் இல்லாம இருந்ததா அவனுக்கு? ஆனா என்ன பண்றார்? அவர் பொறுமையா இருக்கிறார். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். சொல்றது விளங்குதாங்க? தேவனை மகிமைப்படுத்தணும். இருதயத்திலிருந்து கர்த்தரை என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நம்ம ஸ்தோத்திரம் பண்றவங்களா இருக்கணும். கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை, விசுவாசத்தை அவர்கள் மேல் அதிகமாய் நாம் ஏற்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியும். அந்த பொறுமை, கர்த்தர் சொல்லிட்டார், இங்க இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார், அவ்வளவுதான். அவன் என்ன செய்கிறான்? பொறுமையா. இன்னைக்கு அந்த பொறுமை தான் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. அவர் சொன்னது கேட்டு இவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? தான் சொல்றதை அவர்கள் யார் கேட்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சொல்றதை நம்ம முதல்ல கேட்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நம்ம ஒரு பிளானை வச்சுட்டு, நம்ம ஒரு திட்டங்களை வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு வழியை வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு காரியங்களை வச்சுக்கிட்டு, நம்ம ஆண்டவரே நான் சொல்றேன், நான் எனக்கு இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, அப்படி இப்படி நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாம் ரைட்டு. நீ போடுறதெல்லாம் விட, நீ நினைக்கிறத விட, நம்ம வேண்டதை விட நமக்கு சிறப்பா செய்கிற தேவன் தான். ஆனா அதை நடுவில் நமக்கு ஒன்று சொல்லுவார். அவர் நமக்கு ஆசீர்வதிக்கணும்னா அவருடைய வழிக்குள்ள வரணும். அவருடைய ஆசீர்வாதம் அப்பதானே வரும். நம்மகிட்ட இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத உலக காரியங்களோ ஏதோ ஒன்று, நம்மகிட்ட பொறுமை இல்லாம இருக்கலாம், இல்லையா? நிதானம் இல்லாம இருக்கலாம், சாந்த குணம் இல்லாம இருக்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? ஈசாக்கிட்ட இந்த இடத்துல வெளிப்படுது. பொறுமை வெளிப்படுது, சாந்த குணம் வெளிப்படுது. புரியுதுங்களா? விட்டு கொடுக்கிற தன்மை அங்க வெளிப்படுது. அப்படியே ஜெபத்தோட என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், போறாரு. கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். சில நேரங்கள்ல நமக்கு பொறுமை தேவை, சாந்தம் தேவை, ஸ்தோத்திரம், விட்டு கொடுத்தல் தேவை. சொல்லுங்க, அதுக்குதான் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், சாந்தமாவெல்லாம் இருக்க மாட்டேன், விட்டு கொடுக்கவெல்லாம் என்னால முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப தேவனாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமா, இங்கேதான் கவனிக்கிறீங்களாம்மா செய்தியை? ஆராதனைக்கு வரணும். ஊழியம் செய்யறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்களாம்மா. ஆமா வருவேன். எத்தனை வருஷம், எத்தனை நாள் உங்களுக்கு எல்லாம் சொல்றது? 5:45 கர்த்தரை துதிக்கிறோம்ல. என்னம்மா கையை உயர்த்த மாட்டீங்க? ஆமா வருவேன், அல்லேலூயா, ஆமென், ஏதாவது சொல்லலாமா? கையை உயர்த்து, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய சமூகத்துல நம்ம தொழுது கொள்றதுக்கு முதல் வரணும். ஆராதனை நேரத்தை நீங்க நல்லா கனப்படுத்தி பாருங்க. சபையில் ஆராதனை நேரம் சொன்னா அந்த நேரத்துக்கு கர்த்தரை ஆராதிச்சு நீங்க அவரை உண்மையா மனப்பூர்வமா தொழுது கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்டு பாருங்க. நீங்க அதிகாலையில ஜெபிக்கும் போது அப்படிதான் கர்த்தரை ஆராதிச்சு நீங்க ஜெபிச்சு பாருங்க, வார்த்தையை தியானித்து பாருங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பதான் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். வழி நடத்தலே வரும் உங்களுக்கு. இதெல்லாம் கீழ்ப்படிங்க, இதுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. முதல்ல எதுக்கோ கீழ்ப்படுகிறோம். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், முதன்மையை கொடுக்க மாட்டோம்.
5:45 ஆனால் ஒரு காலவர் முன்னாடி வந்து ஒரு 15 நிமிஷம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல. தேவனை துதிக்காம நீங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நான் சொல்றதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை துதிக்கணும். நீங்க அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் தெரிந்து கொண்டார். உங்களை என்னையும் மகிமைப்படுத்த தான் தெரிந்து கொண்டார். நல்லா நீங்க எப்பவுமே சும்மாவே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் அவரை என்ன செய்கிறான்? கனப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான் வார்த்தை சொல்லுது. அப்ப எப்பவுமே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் ஆராதிச்சு பாருங்க. ஆராதனை வீரன் தாவீதை உயர்த்திக்கிட்டே தான் இருந்தார் ஆண்டவர். ஆமா, தேவனை உயர்த்துறதுக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிகாலையில வந்து நம்ம பரிசுத்த நாளோ சபை கூடி வருகிற நாள்ல வேலைக்கு போயிட்டோம், இந்த மாலை நேரம் அந்த மாதிரினா பரவாயில்ல, நமக்கு வாய்ப்பு இருக்க தூக்கத்தை நம்ம கிரையம் செலுத்தி வரணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தூக்கத்தை கிரையம் செலுத்தி வரணும். அப்பதான் நம்மளை கர்த்தர் நடத்துவார். புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்க 5:30 மணிக்கு எந்திரிச்சு முகம் கழுவி பவுடர் போட்டு இங்க 5:45 வந்து நிக்கல. 3:30 மணிக்கு எந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, நேற்றே உட்காந்து ஜெபம் பண்ணி செய்தி ஆயத்தப்படுத்தியாச்சு. ஆனாலும் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு காலையில ஆண்டவரை தொழுது கொள்ளணும், தேவனை தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அப்புறம் இன்னைக்கு வந்து ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தமாய் ரெடியாகி தான் இங்க வந்து நிக்கிறோம். சொல்றது விளங்குதுங்களா? கரங்களை வைத்து நல்லா சத்தமா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் தேவ பிள்ளைகள் அந்த பக்தியை வெளிப்படுத்தணும். தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த பயபக்தியோடு நடக்கணும். இங்க வந்தா செய்தியை பயபக்தியோடு கேட்கணும். நம்ம கவனம் சிந்தனை எங்கேயோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப, அதாவது என்னன்னா, அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். கவனமா இருங்கன்றதுக்காக அதை சொல்றேன். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் சொல்லுவதை நாம் கேட்கிறவர்களா கீழ்ப்படியணும். அதாவது என்னது? இன்னைக்கு கீழ்ப்படிகிறதா ரொம்ப பிரச்சனையே. நான் எப்பவுமே சொல்லுவேன், கீழ்ப்படிதல்னால மாத்திரம்தான் ஆசீர்வாதமே உண்டு. நீ கீழ்ப்படிதலை மட்டும் கற்றுக்கொள்ளு. விசுவாசம் இருக்கலாம், உனக்கு அது இருக்கலாம், எதோ இருக்கிற நான் பண்றேன், அப்படி இப்படி எது இருந்தாலும் உனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் சொல்றத வசனங்களின்படி ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு சில விஷயங்கள்ல நான் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறேன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தாமதமாகும். கீழ்ப்படிய வேண்டிய எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிய முடியாத அந்த அந்த நிலைமைகள்லாம் உனக்கு இருக்கும். ஆனா நீ கீழ்ப்படியணும். சொல்றது புரியுதுங்களா? ஹலோ? ஆமா, சில பேருக்கு பொறுமை கிடையாது, சில பேருக்கு கீழ்ப்படிதுன்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் எவ்வளவுதான் உருவாக்குறதுக்கு நம்மளை வந்து என்ன செய்யறது, குகைக்குள்ள விட்டு பொன்னை புடமிட்டு உருவாக்குறது போல நம்மளை இது பண்ணா கூட என்ன ஆயிடுறோம் நம்ம ஆளுக. சோத்துரும், அல்லேலூயா. சில பேர் உருவாகிறதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உருவாக்கும் தெய்வங்க. கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க, நீ உருவாக்கப்பட்ட நபரா இருக்கணும். நான் அப்படியே இருக்கிறேன்னா நீ இன்னும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படாத நபர். நான் இந்த 30 வருஷ ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்ல முடியும், என்னை தேவன் இன்னும் உருவாக்கி கொண்டே அவருக்கேற்ற பாத்திரமாக. அதுதான் அவர் செய்வார். எல்லாருக்கும் அதான் செய்கிறார். எல்லாரையும் உருவாக்குறார் ஆண்டவர். இங்க யாரும் உருவாக்கப்படவே இல்லை. எல்லாரும் உருவானவர்கள் கிடையாதுங்க. சொல்றது விளங்குதாங்க? எல்லாரும் உருவாக்கப்படுகிறவர்கள். ஆண்டவராலே நாம் உருவாக்கப்படுகிறவர்களா இருக்கணும். அவருக்கேற்ற பாத்திரமாக அவருக்கேற்ற கிரிகளை காரியங்களை நமக்குள்ள உருவாக்கிட்டே இருப்பார். உள்ளுக்குள்ள தெரியும், அது இருதயத்துக்குள்ள இருக்கணும், நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அதுதான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணும். தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உருவாக்குனதுக்கு உருவாக்குனது என்ன, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்க நடக்க அவருடைய பாத்திரமா மாறிட்டே இருக்கிறோம். அப்ப அவருடைய பாத்திரத்துல அவர் இருக்கதான் செய்வார். அவர் இருந்து உன்னை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. அதுதான் அந்த தேவ மனிதர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முக்கிய காரணம். கீழ்ப்படிதலோடு கூட இவன்கிட்ட என்ன இருந்துச்சு? ஈசாக்கு கிட்ட சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்தது? பொறுமை. அல்லேலூயா. அவன் அங்க பிரச்சனை, இன்னொரு இடம். ஆனா கர்த்தர் கைவிடல, அவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் வரார். அதனால உன்னோட ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கிறார். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நாம என்ன செய்யணும்? பொறுமை அவசியம் நமக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. உடனே நான் இங்கிருந்து அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும் அப்படிலாம் அவர் செய்யவே மாட்டார். உன்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் வருவார். உன்னை அழகாக நடத்திக்கிட்டே வருவார். உன்னை படிப்படியா உயர்த்திக்கிட்டே தான் வருவார்.
பொறுமையா நீ அவருடைய பாதத்தில் அடங்கி இருந்து அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருந்தா கர்த்தர் உன்னை நடத்திடுவார். எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உனக்கு சொன்னபடியே உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். பொறுமையா மாத்திரர். சோத்திரம். எப்படி இரு? பொறுமையா. அதோடு கூட சாந்தம் இருந்தது. அதுல அதோடு கூட விட்டு கொடுக்கிறானுவ. பொறுமை இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம் வரும். பொறுமை இல்லாதவன் வேகமா போறவன் என்ன செய்ய மாட்டான்? சாந்தம் இருக்காது, விட்டு கொடுக்கறது இருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில பேர் பாருங்க எல்லாரோட சண்டை, எல்லாரோடும் சண்டையா இருப்பாங்க. அப்புறம் என்ன இங்க வந்து அல்லேலியா போட்டு ஆமேன் போட்டு தலைகளான்னு என்ன பண்றது? ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான். ஒருத்திட்ட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் ஒருத்திட்ட கோச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எங்களை குடும்பத்தை ரொம்ப இதா திட்டார், அதனால நான் போய் அவரை திட்ட வேண்டியது வந்துருச்சு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன், அவரு என்கிட்ட ஆனாலும் பேச மாட்டாரு, அது பாவமா தப்பான்னு பயந்து கேட்கறான். நீ பேசுறே இல்லை, அவரு தானே பேசாம போறாரு, அது உனக்கு ஒன்றும் தவறு கிடையாது. நீ போய் பேசுற, அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க, பேசாம விலகி போறாங்க. விட்டு அதை பத்தி ஒன்றும் நீ என்ன செய்வ, அது குற்றம் கிடையாது. நீ மனதார அன்னைக்கு பேசுறது நான் தவறு தான், பெரியவங்களை அப்படி நாம் பேசிடக்கூடாது, அறியாம ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு அறியாம அப்படி பேசிட்டாண்டவரு. இப்போ நான் அதை உணர்ந்து அவங்கள்ட்ட சமாதானம் பண்ண விரும்பினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார். அதுதான் உணர்வுள்ள இருதயம். தேவனுக்கு முன்பாக இது சரியா என்று பார்த்து கொள்ளுகிறான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க சில பேர் பாருங்க நம்மகிட்டே கோச்சுக்குருவாங்க, ஊழியக்காரன்ட்டே கோச்சுக்குவாங்க. அப்ப எங்களால எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? சொல்றது விளங்குதாங்க? எங்கள்கிட்டே பேச மாட்டாங்க. சில பேர் எங்கிட்ட கோபம் இருக்கும், பாஸ்டர் அம்மாட்ட கோபம் இருக்கும், இங்க இருக்க 2-3 விசுவாசிகிட்ட கோபம் இருக்கும், யார்கிட்டையும் ஒட்ட மாட்டோம். சில பேர் தன்னை மிஞ்சின நீதிமான நினைத்துக் கொள்வது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப அதெல்லாம் நிதானம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கெல்லாம் எவ்வளவோ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நிதானம் வேணும். பொறுமையா இருந்தா ஆண்டவரே உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து நடத்துவார். நிதானம் இல்லாம நம்மளே இப்படித்தான் நானா மாம்சத்துல முடிவெடுத்து நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் பிரியமானவர்களே, தேவன் சொல்றார் இது என்ன அது என்ன கேள்வியில அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் சொல்றாரு கீழ்ப்படி. இல்லையா ஆண்டவரே இங்க இப்படி இருக்க, கொஞ்சம் நான் அப்படி ஓரமா அந்த எகிப்து ஓரமா நதி கொஞ்சம் தண்ணி வருது, கொஞ்சம் ஓரமா போய்க்கிறேனே, எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை, எங்க அப்பா அளவுக்கு விவரம் கிடையாது எனக்கு, அப்படிலாம் எதுவுமே கேட்கல. லோத்தெல்லாம் அப்படி புலம்புனானா இல்லையா? ஆசீர்வாதத்தை இழந்தான். லோத்து அப்படிலாம் புலம்பி ஆசீர்வாதத்தை இழந்தான். ஈசாக்கு அப்படிலாம் புலம்பல. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவரே அவ்வளவுதான் சொல்லிட்டார் அமைதியா. யோபு பொறுமையை பாத்தீங்களா? 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுட்டார். சோதனைகள் இருந்தது, போராட்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, பொறுமையா இருந்தார். ஆண்டவரை பார்த்துட்டு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்காம விடல. அதனால பொறுமையா இருங்க. உங்களுக்கு சொல்லி இருந்தபடி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதை உனக்கு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிறைவாய் நடத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவன்ட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு கிட்ட பாத்தீங்கன்னா இங்கேயே இரு. எப்படி என்ன சொன்னாரு? இங்கேயே இரு. ஆபிரகாம் என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ எழுந்து புறப்பட்டு வா. அதாவது போ அப்படின்னா வான்ற அவனை, உன் இனத்தை விட்டு, உன்னுடைய இதை விட்டு, உன்னோட ஜென்ம தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படின்றது அர்த்தம். நீ என்ன நான் சொல்றதை கேட்டு என்னை பின்பற்றி வா. இப்ப இவனை வந்து ஒரு இடத்துல இருந்து எழும்பி வான்றாரு ஆபிரகாம. ஆனா ஈசாக்கு என்ன சொல்றாரு? நீ அங்கேயே இரு அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதுலதான் இருக்கணும். ஆண்டவர் அவங்கெல்லாம் ஆசீர்வாதம், இவங்க இப்படி அத உன்ன பொறுமையா இருன்றாரா? நீ பொறுமையா இரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு அங்க அதான் சொல்றாரு, நீ எழுந்து வான்றார். அல்லேலூயா சொல்லுங்களாங்க. அப்போ நம்ம விட வேண்டியதை விட்டு வரணும். கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? விட வேண்டியதை விட்டு வரணும். கீழ்ப்படிதல். அங்க ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்படுது. அங்க என்ன தேவைப்படுது? ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்படுது. விட வேண்டியதை விடணும். நான் விட வேண்டியதே விட மாட்டேன். ஆனா என்ன பண்ணணும்? விடுப்பா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். ஏன்னா அவருக்கு, அதாவது நம்ம கிட்ட நம்ம விடக்கூடாத காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுல என்னன்னா உலக பிரகாரமான சாத்தானுடைய கிரிகளுக்கு உட்பட்டதா இருக்கும். அப்ப நான் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நான் தேவனால மட்டும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறேன். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய காரியங்களுக்கு நற்கிரிகளும் தான் எனக்குள்ள காணப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத உலக பிரகாரமான காரியங்களோ சாத்தானுடைய கிரிகளோ என்கிட்ட காணப்படக்கூடாது.
அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? உலக பிரகாரமா ஒட்டி நம்ம கிட்ட ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்களை விட வேண்டியதை எல்லாவற்றையும் விட்டு ஒழிக்கணும். நாம சொல்றது புரியுதுங்களா? அப்ப அங்க ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஆபிரகாம் சொல்றதே கேட்டு கீழ்ப்படிந்ததுனாலதான் என்ன பண்றார் ஆண்டவர்? அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு பெரிய முத்திரையே கொடுக்கிறாரு. சோத்திரம். கடைசியிலே அதே தான். அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த இதை தான் சொல்லிட்டே வருவார் ஆபிரகாம். அப்ப கடைசியிலே ஆபிரகாம் சொல்லும் போது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படித்தானே சொல்றார். சொல்லுங்களேங்க. அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒரு பகுதியில நம்ம எந்த விதத்துல நம்மை நடக்க சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறாரோ அதுக்கேற்றபடி நம்ம கீழ்ப்படியணும். உன்னை பொறுமையா இருன்றாரா, சாந்தமா இருன்றாரா, விட்டு கொடுத்து போன்றாரா, அது என்ன பண்ணணும்? இருக்கணும். இதெல்லாம் ஆவியின் கனி. ஐயோ சத்தமே வரமாட்டேது. இதெல்லாம் எனக்கு வராது. ஆவியின் கனியெல்லாம் எனக்கு வராது. பொறுமை வராது. அல்லேலூயா. சாந்தம் வராது. விட்டு கொடுத்தல் வராது. சோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ரட்சிக்கும் முன்பு எங்களுக்கெல்லாம் வராது. சொல்லுங்க. ரட்சிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தமா எங்களுக்கு வராது. என்ன வராது? பொறுமைனா என்ன வேலைன்னு கேட்பேன் நான். சோத்திரம். அல்லேலூயா. பொறுமைன்றதே அதெல்லாம் பேசவே கூடாது. எடுத்தோம் தொடுத்தோம் முடிச்சோம் அப்படிதான் செய்வேன் எல்லாத்தையும். சோத்திரம். நினைச்சா செஞ்சிடணும். பொறுமைன்றதே இருக்காது. சொல்றது விளங்குதாங்க? ஆமா. பொறுமையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அப்பெல்லாம் எடுத்து நினைச்சா செஞ்சிடணும். எந்த விஷயத்தையும் உட்காந்து யோசனையில ஒண்ணு வருதுன்னா அடுத்த நாள் அதை உருவப்படுத்திடுவேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை ஏதாவது செய்யணும்னு அது ஒரு விஷயத்தை யோசிச்சேன்னா அதை நாளைக்கு உருவப்படுத்திடுவேன், செயல்முறையில காட்டிடுவேன். அவ்வளவு வேகமா செய்யக்கூடிய ஆள். சிறு வயதிலிருந்தே எனக்கு அந்த குணம் தான். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்குள் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்போ ஆண்டவர்கிட்ட வந்தா நமக்கு தேவனுடைய காரியம்னு வரும்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. பொறுமையா இருந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும்னு எத்தனையோ வருடங்கள் நாட்களெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற, பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க இருந்து ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட அனுபவங்கள்லாம் அதிகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு எவ்வளோ பாதைகள்லாம் நடத்தி இருக்கிறார், எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறார். இன்னும் பொறுமை இன்னும் தேவைப்படுது. பொறுமை ரொம்ப தேவைப்படுதுன்னு எங்க அம்மாவையெல்லாம் படுக்க வச்சு 5 வருஷம் பொறுமையா இருக்க வச்சாராங்க. உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, எனக்கு ட்ரைனிங். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் அதான் பாடுக்குள்ள அது ஒரு ட்ரைனிங் இருக்கு. பாடல் மத்தியில் தான் ட்ரைனிங் இருக்குது. அங்கதாங்க வல்லமை இருக்கு. நம்ம ஆளுகளுக்கு இதெல்லாம் வேணாம்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, முறைப்பாங்க, உதறி தள்ள பார்ப்பாங்க. நம்ம தேவனுடைய பார்வையில வச்சு இது என்ன அப்படின்னு நிதானிச்சு பொறுமையா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொறுமை ட்ரைனிங் பொறுத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பக்குவப்பட வைப்பார். நிறைய விஷயங்கள் இன்னும் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ட்ரைனிங்க்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதனால் அவர் எனக்கு சொன்னதை செய்வார் என்று அவர் சொன்னபடியே நீ ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவோ பொறுமை இழந்தோம்னா, பொறுமை உள்ளவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுங்களேங்க. பொறுமை உள்ளவன் என்ன செய்வானா? பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தான் சொல்றான்ல பொறுமை உள்ளவன். இப்ப நீங்க இவரை எடுத்துங்க, மோசை எடுத்துங்க. அவர் பொறுமைசாலியா? அவர் சாந்த குணம் உள்ளவரா? இல்ல திருன்னு முழிக்கிறீங்களே. நான் யாரையோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கேட்ட மாதிரி என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு. மோசே பொறுமைசாலியா, அவன் சாந்த குணம் உள்ளவனான்னு கேட்டேன். உங்க கண்ணில் எந்த ரியாக்ஷன் இல்லை, அதான் கேட்கிறேன். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல. ஹலோ, விளங்குதாங்க? பொறுமைசாலியா, சாந்த குணம் உள்ளவனா? ஏதாவது சொல்லுங்க. உங்களை கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும். அவன் என்ன இல்லை, அவன் பொறுமைசாலி கிடையாது, உடனே விடுதலை ஆக்கும்னு நினைக்கிறான். எப்போ இவங்க என் ஜனங்கள்னு தெரிஞ்ச உடனுமே அவன் என்ன நினைக்கிறான்? உடனே தன் ஜனங்களை விடுதலையாக்க முடிவு பண்றான். உடனே செய்யணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? உனக்கு பொறுமையும் கிடையாது, உனக்கு சாந்த குணம் கிடையாது. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் யாரையும் அடிக்க வேண்டியதில்லை. இவனே அத்தனை பேரையும் வெட்டி தள்ளிட்டு இருப்பான். ஒரு கூட்டத்தை கூட சேர்த்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அத்தனை பேரை வெற்றா, ஒருத்தனும் மிச்சம் விடாத அப்படின்னு போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? சொல்றது விளங்குதாங்க?
அப்ப தேவனுடைய காரியத்துக்கு நமக்கு வேற ஒண்ணு தேவை. அதை நீங்க தேவனோடு இருந்து கற்றுக்கொள்ளணும், அறிந்து ஆவியில அறிந்து கொள்ளணும், சத்தியத்தின்படி இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை சத்தியத்தின்படி அழகா ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் அப் பண்றாரா, நடத்திட்டு வராரா, அது சரியா போகுதான் நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்க்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை லைஃப் என்ன பண்ணணும், ஆண்டவர் நடத்துறாரா, சரியா நம்ம பயணம் போகுதா அப்படின்னு நம்ம கவனிச்சு இன்னும் தேவனுக்கு நேராக நம்ம சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவர் காட்டுகிற பாதையில வழியில போய்கிட்டே இருக்கும். அவர் சொல்றதை கேட்டு போயிட்டே இருந்தா அவர் நமக்கு சொன்னபடியே நம்ம ஆசீர்வதித்து இப்ப இருப்பதை பார்க்கலும் வரக்கூடிய நாட்களில பெருக்கம் அதிகமா போயிட்டே தான் இருக்கும், பெருகிட்டே தான் இருப்போம், பெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது புரியுதுங்களா? 100, 200, 200, 1000, 1000, 10,000, 10,000, 1,00,000 மடங்கு அதிகமாயிட்டே போகும். வருமானம் 10,000 இருந்ததா 50,000 வருதா 1,00,000க்கு போகும். அல்லேலூயா. ஏன் நல்லா விசுவாசிங்க, 5 லட்சம் வரைக்கும் விசுவாசிங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன் தேவனால செய்ய முடியாது நம்புறீங்களா? ஹலோ, தேவனால செய்ய முடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. திடீர்னு ஓனர் தினேஷுக்கு கான்ட்ராக்ட் நீயே போப்பா வச்சுக்குப்பான்னு கொடுத்துட்டாருன்னா டெண்டரை நீயே பார்த்துக்கோ, சோத்திரம். அல்லேலூயா. இல்லை டெண்டர் அவரே எடுக்கிறார் அப்படின்னா சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? எது ஒன்று நடக்கலாம் இல்ல, மாசம் 5 லட்ச ரூபா வந்துருமே தினேஷுக்கு, சொல்லுங்களேங்க. எதுவும் நடக்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, வீட்டு இருக்கிறான் 4 கார் வாங்கி திடீர்னு நல்லா அமைஞ்சதுன்னா தான் கடை நடக்கும். இதெல்லாம் கார் வருது, ஒரு காருக்கு கை மாற்றி விட்டா 20 ரூபா 10 ரூபா எவ்வளோ வேணா லாபம் கிடைக்கும். மாதம் ஒரு 4-5 கார் வாங்கி அப்படியே மாற்றி விட்டாலும் 50,000 1,00,000 கிடைச்சி போகும்ல, சொல்லுங்களாங்க. அப்படி ஒருத்தருக்கும் உங்களுக்கு ஒன்னொன்னும் வச்சிருப்பாரு. அதுக்குரிய வழியில எதையும் அவரால் செய்ய முடியும். எப்படி உன்னை உயர்த்த முடியும், எப்படியும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர் நடத்ததிலே ஆச்சரியமானதாகத்தான் இருக்கும். நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, கடந்த மாதம் 10 இந்த மாதம் தான் 3வது மாதம் இல்லையா, 3வது போன 10ஆம் தேதி, அந்த 3வது மாதம் 10ஆம் தேதி தாயார் இருக்கும்போது யோசிக்கவே இல்லை. 70,000 ரூபா டெத்து, அடக்காராதனை செலவு 70,000. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு போகிறோம் ஒரிசா இல்லையா, அதுக்கு இப்போ ஒரு 20-25,000 ரூபா வேணும். நேற்று கீபோர்டு போனோம், சும்மா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரலான்னு போனோம். அதுக்குள்ளே 3 வருஷம் 4 வருஷம் ஆகிட்டதுனால எல்லாம் போயிடுச்சு. நேற்று 10,000 ரூபாய் அதுக்கு செலவு. ஏன்னா புதுசு வாங்கினா 30,000 வேணும். ஆனால் புதுசுக்குரிய ஒர்த்து அதில் ஆயிடுனா நேற்று ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கர்த்தர் ஆச்சரியமா நடத்துறார். சொல்லுங்களேங்க கரங்களை உயர்த்தி. இது எங்கிருந்து வந்துச்சு? அப்போ அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த நேரத்துக்கு எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ இது எல்லாமே நான் செய்தது வேற எதிலிருந்து செய்தது எல்லாம் அந்தந்த நேரத்தில் வந்து கையில் விழுந்தாதான். சொல்லுங்களேங்க கரங்களை வைத்து. அல்லேலூயா. அன்னைக்கு வந்து ஊழியர்கள்லாம் எனக்கு ஆச்சரியம். சில ஊழியர்கள்லாம் 3,000 2,000 காணிக்கை கொடுத்துட்டு போறாங்க. சோத்திரம். ஓசி அப்படின்ட்டு அப்படியா? ஸ்தோத்திரம். விசுவாசமா தான் கேட்க. சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேம்மா. அப்ப எனக்கே ஆச்சரியமா அது காணிக்கை எல்லாம் கொடுத்துட்டு எதிர்பார்க்கல. டக்கு டக்குன்னு எல்லாம் அந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்த எழுத்து பார்த்தா எல்லாரும் காணிக்கை ஆறுதல் கூட்டத்துக்கு என்ன செலவோ அதுக்கு அது கையில் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். சோத்திரம். இப்போ இந்த இது பண்ண இப்போ 2-3 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறாரு. இப்போ போகும்போது மிஷினரி ஊழியம் போக இதை 1-2 ஃபேன் வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா இந்த வெயில் நேரம் வருது 10ல் என்னவோ ஊழியத்துக்கு செஞ்சிடணும் உடனே. சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன தேவை அந்த நேரத்துக்கு என்ன தேவை கொடுத்தாரோ அதை செஞ்சாச்சு. மீதி இருக்க என்னவோ நேற்று போய் சர்ச்சு அதுக்கு ரூபன் ரொம்ப யோசிச்சான். சர்ச்சு வேலையை நமக்கு தகுதியான பொருளை செய்யறதுக்கு யோசிக்கவே கூடாது, முதல்ல அதை தான் செய்யணும். அதுதான் ஒரு பாஸ்டர் டெத்துக்கு வந்தவர் நம்மகிட்ட என்கிட்ட ஃபோன் பண்ணி சண்டே ஈவினிங் வந்து, நான் வந்தேன் பாஸ்டர், சபை இவ்வளோ அருமையாக வச்சுக்கிறீங்களே, எப்படி செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, எங்கள் சர்ச்சில் பண்ணணும்னு எல்லாம் உட்காந்து 2 பேரை கூப்பிட்டு வந்து பாலிசிலிங்க எப்படி இது எப்படி பண்ணி இது என்ன இது அப்படின்னு கேட்டு உட்காந்து பார்த்துட்டு போகிறாரு. விசாரித்து எங்கள் சபையிலையும் வெறும் சீட்டு தான் வச்சுருக்குறோம், நாங்கள் அது மாதிரி பண்ணணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து யார் செய்வாங்கன்னு கேட்டீங்களா, பல லட்சங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இவ்வளோ நீட்டாக வச்சுக்குவாங்க பணங்களை போட்டு. புரியுதுங்களா? அளவுக்கு அதிகமாக காசு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் செய்வாங்க.
அப்ப நம்ம தகுதிக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதை சபைக்கு என்ன வேணுமோ என்ன செய்யறோம். ஆமா, நான் போற பெரிய சர்ச்சுகளுக்கே சில இடங்களை பார்க்குற எமாகா மிக்சர் இவ்வளவு பெருசு கிடையாது. அது எவ்வளவுக்கு வாங்கணும்? 35,000 ரூபாய்க்கு வாங்கணும். எல்லாரும் அது 12,000 15,000 ரூபாய்க்கு தான் வச்சிருக்கிறாங்க. சொந்த இடம், சர்ச்சு சொந்த இடம், கீழே வீடு சொந்த வீடு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசம் 50,000 மிச்சமாகும். ஆனா வாடகை கொடுத்துருக்கிற நாம தரமான பொருள் வச்சிருக்கிறோம். அதனாலதான் வரவங்க என்ன செய்யறாங்க, டெத்துக்கு வரவங்களாம் பீட்டரை கேட்டு போறாங்களாம், செட்டு எங்க வாங்கினீங்க, யாரை வச்சு வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, கேள்வி கேட்டு போறாங்க. நிறைய பேட்டி எடுத்துட்டு போறாங்க நம்ம கிட்ட. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்கம்மா. அதுதான் நமக்கு என்ன தகுதியோ நம்ம அதை கரெக்டா செஞ்சா தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய காரியத்துக்கு கரெக்டா என்ன செய்யணுமோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான்னா உன் வீட்டுக்கு, உன் குடும்பத்துக்கு, புரியுதுங்களா, என்னென்னலாம் செய்யணுமோ என்ன பண்ணணும், கரெக்டா செய்யணும். அளவுக்கு மிஞ்சியும் ஓவராகவும் என்ன செய்யக்கூடாது, உலக பிறகு மாதிரி செய்யாம வீட்டுக்கு தகுதியானதுக்கு தான் கொடுக்குறாரு. அதுக்கு வேண்டியதெல்லாம் தரமா முறையா அளவா கரெக்டா கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ணணும். மூணாவது மீதம் எடுத்து வைக்கணும். அதை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதான் ஜெபம் பண்ணி வைக்கணும். கையில மீதம் இருந்தா ஆண்டவரே நீங்க எதுக்கு மீதம் வச்சுக்கிறீங்களோ அதை நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் ஜெபம் பண்ணும். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கூட இருக்கட்டும், நாளைக்கு அந்த அதுல 1000 ரூபாய் நீ உண்மையா ஜெபம் பண்ணி செய்தா நாளைக்கு உன்னை நம்பி 1 லட்சம் தருவார். சோதரம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு காரியங்களையும் கவனமா செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க தேவனோடு கரெக்டா இருந்து பாருங்க. கர்த்தர் அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம் தேவன் ஒழுங்கு கர்மமான தேவன். ஒழுங்கற்று நம்ம நடக்கிற எந்த விஷயத்தை அவர் இது பண்ண மாட்டார். அதனால ஒழுங்குக்குள்ள இப்படி வா, இந்த என் வழிக்குள்ள, அவர் சத்தியத்துக்குள்ள, இந்த ஒழுங்குக்குள்ள நம்ம நிற்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கைசலாட் மோசேக்குள்ள அந்த சாந்தத்தை வந்துருச்சு. அவனுக்கு 40 வருஷம் கொண்டு போய் விட்டாரு பாத்தீங்களா, ஆடு மேய்க்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், பூமி எங்கும் மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லையே. எப்படி பேர் வாங்க வச்சிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு கோபக்காரன என்ன பண்ணிட்டார், சாந்தம் உள்ளவனா மாத்திட்டாரு பாருங்க. ஆண்டவர் பொறுமை உள்ளவனா மாத்திட்டாரு பாருங்க. சொல்றது புரியுதாங்க? பயங்கர பொறுமை அவருக்கு. 40 வருஷம் இந்த ஜனங்களோடு இருந்து அவ்வளவு பொறுமை தேவை. தேவ ராஜ்யத்தை, இந்த பூமியை அப்படி எதிர்மறையானதுங்க. அதோட நம்ம பேஸ் பண்ணக்கூடாது, அதோட சண்டை போடக்கூடாது. அது தேவன் விரும்ப மாட்டார். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய காரியத்துக்கு உட்படுத்தி நின்று தேவனை நாம் இந்த பூமியில மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாந்தம் கிடையாது, சண்டை தான். பொறுமை கிடையாது, எல்லாம் ஸ்பீடு தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உலகம் செய்யும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாம தேவனுடைய வழிகள் நடக்காம அலைகிறவங்க. நாம தேவனுடைய வழியில நடந்து இந்த பூமியில தேவனுக்கு நாம் சாட்சியா இருக்கணும்னு விரும்புறார். அப்படி நம்ம சாட்சியாய் வாழும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தான் செய்வார். இப்பிருப்பதை காட்டிலும் நம்மளை பெருக பண்ணிட்டே தான் இருப்பார். நீங்க என்னங்க அமெரிக்காவில் இருக்கிறவன, அங்க இருக்கிறவன், இங்க இருக்கிற யாரையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ரோட்ல போறோம் வரோம்ல, நீ ஒன்னும் படிப்பும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் சொல்றதை கேட்டு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க. இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்களை அவரால் கொண்டு வர முடியும். பல ஆசீர்வாதங்களை அவரால் கொண்டு வர முடியும். சோத்திரம். அதுல நம்ம கவனத்தை செலுத்துறது இல்லை. சோத்திரம். அதுல உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறது, அதை செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க மறுபடியும் பழைய இதுக்குள்ள திரும்பிடுறீங்க. உங்களை பார்க்குறீங்க, உங்க அறிவு, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அந்த ஏழ்மை, அந்த முடியாதது, அதெல்லாம் பார்க்க கூடாது. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் மகா பெரியவர், என் தேவன் உயர்ந்தவர். அதை பார்த்து அவர் சொல்றதை கேட்டு போ. அவர் மகிமையா உன் பிளஸிங் அப்படியே மாறுமாருங்க. அல்லேலூயா. ரெண்டுமே அவர் செய்யறாருங்க. ஆவிக்குரிய ரீதியில் அவர் சொல்றதை கேட்டு நடக்க நடக்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உன் கண்களால நீ பார்த்துட்டு தான் இருப்ப. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் மாறும். எல்லாத்துக்கும் உடனே அப்படியே பரலோகம் போலாம் இருக்காது. அங்கங்க இருக்கும், செக் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதான் உலகத்துக்குள்ளதானே இருக்கிறோம். அதனால அங்கங்க வேற வேற விதம். அதுக்குதான் இந்த பொறுமைகள், அதுக்குதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்காக நின்று அந்த பொறுமையோடு, அந்த சாந்தத்தோடு. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விட வேண்டியதை விட்டு ஆபிரகாமை போல என்ன செய்யணும்? இப்ப பேதுரு 2 மடங்கு மீன் படகுல கொடுத்துட்டார். கொடுத்தோட என்ன சொல்றாரு?
அதை விட்டு என் பின்னாடி வா அப்படின்றார். அப்ப ஆபிரகாம் அவனை அங்க இருந்தார். இவனை பேதுருவை வானாரு, ஆபிரகாமை வான்தான் கூப்பிட்டார் இல்லையா? ஆபிரகாம வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பேதுருவா நீ வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் நான் மாற்றுவேன் அப்படின்னு. 4 வருஷம் தாங்க. எத்தனை வருஷம்? அவன் நினைச்சிருப்பாங்க, நான் எங்கேயோ உக்காந்து ஒரு கடல் ஓரத்தில் வலைய அலசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு போய்கிட்டு ராத்திரியில கடல் ஓரமாக படுத்துக்கிட்டு தூங்கிட்டு குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு எப்படியோ அலைஞ்சிக்கிட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கை 4 வருஷம் தாங்க. சும்மா நின்று பிரசங்கம் பண்றான். அவன் வார்த்தையை 3000 பேர், லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்டாங்க. ஒரு நொடியில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஒரு 4 வருஷம் தான் இது. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. சோதர் பேதுருடைய வாழ்க்கையில் 4 வருஷத்துல அவனை பயங்கரமா ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிட்டார். அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டார், மாத்திட்டார். புதிய ஏற்பாட்டில ஆண்டவர் துரிதமா கிரியை செய்தார் நிறைய பேருடைய வாழ்க்கையில். பவுலை எல்லாம் சடுதியில சந்தித்தார். அன்னைக்கெல்லாம் ரொம்ப லேட்டு நிறைய பேரை உருவாக்குறதுக்கு, தயார் பண்றதுக்கு. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சடுதியிலே சந்தித்தார். உடனே கீழ்ப்படிந்தான். யாரு? உடனே கீழ்ப்படிதல். உடனே கர்த்தர் அவன் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கிரியை நடந்துகிட்டே தான் இருந்தது. அவனோட ஊழியத்தின் எல்லை பெருகிட்டே தான் இருந்துச்சு அவனுக்கு. பவுலுது சோத்திரம் அல்லேலூயா. ஈசாக்கை இருன்றாரு, ஆபிரகாம வான்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, யாக்கோப்பை எழுந்து போடா அப்படின்றாரு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மாமா வீட்டில இருந்து எழுந்து போ. புரியுதுங்களா? அப்புறம் சிக்கேமில் இருந்து எழுந்து போ, இங்க உட்காராத, எழுந்து போ. அப்ப தூசியை உதறி விட்டு என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நாம எழும்ப வேண்டும் தேவனுக்காக. சோத்திர தேவையில்லாத இடத்துல அப்படியே மண்டி போய் என்ன செய்திடக்கூடாது. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் வேற, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் வேற. நீ அப்படியே மண்டி போய் என்ன செய்யாத. உலகத்தோடு பாவத்தோடு ஏதாவது ஒரு செய்கைகளோடு காரியங்களோடு நீ அமிழ்ந்து கிடக்காத. எல்லாத்தையும் உதறி விட்டு எழுந்துரு, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உன்னை மகிமையாய் பயன்படுத்த பெரியவராய் இருக்கிறார். அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார் அவர். அப்பொழுது ஆபிரகாம் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எழும்பு, எழுந்து போ. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொன்னார் ஈசாக்க? என்ன சொன்னாருன்னு? இங்கேயே இரு. ஆபிரகாம வா. ஒருத்தனை இருன்றார், ஒருத்தனை வான்றார், ஒருத்தனை போன்றார். சோத்திர அல்லேலூயா. உனக்கு என்ன சொல்றாரு? உன்னை பொறுமையா இருக்க சொல்றாரா? பொறுமையா இரு. சோத்திர அல்லேலூயா. சிலதெல்லாம் விட சொல்றாரா? நீ விட்டு விலகு. சொல்றது விளங்குதாங்க? ஆமா. உனக்கு என்ன ஆண்டவர் உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை உன்னிடத்தில் இடைபடுவார். பொறுமை தேவைன்னா உன்னை பேசுவார். பொறுமை உனக்கு இன்னும் தேவைப்படுது, கொஞ்சம் பொறுமையாரு. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும், சிக்கல் இருக்கும், குளறுபடி இருக்கும். கர்த்தர் வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டு பொறுமையாயிரு. இடர்கள் தடைகள் சில நேரம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் நீ உருவாக்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு. நீ சாந்தமா இருக்கிறியா? அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பொறுமையா இருக்கிறியா? சாந்தமா இருக்கிறியா? விட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்குதா? இதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறியான்னு பார்த்து, இப்ப இருப்பதை பாட்டிலும் ரெகபோத்த வந்தது இல்லையா, 1000 மடங்கு பெருகும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சோத்திர அவசரப்பட்டா போச்சு. நிறைய பேர் பாருங்க, அந்த பொறுமை இல்லாம என்ன பண்ணிடுவாங்க? அவசரப்பட்டுருவாங்க, இருக்கிறதும் இழந்துருவாங்க. சோத்திர ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. விட வேண்டியது. உன்னை ஏதாவது விட சொல்றாரு ஆண்டவர், என்ன செய்ய? நீ உன் பகுதியை பார், உன் வாழ்க்கையை பார். பக்கத்துல அக்கத்துல அவங்கள இவங்கள பார்க்க கூடாது. உன் வாழ்க்கையை, உன் லைஃபை பார். உங்ககிட்ட என்ன விட வேண்டியது இருக்கு? தேவையற்ற பேச்சு, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற காரியங்கள், இதெல்லாம் நான் நிறைய சிலதெல்லாம் விட வேண்டியது இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத விட வேண்டிய காரியங்கள் உலக பிரகாரமா இருக்காது. விட்டு ஆண்டவரை பின்பற்றவா. அவர் சொல்றதை கேட்டு அவர் பின்னாடி போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழும்பு. அடுத்தது என்ன பண்ணு? எழும்பாம உட்கார்ந்துருக்காத. அது 35 தானே சொல்லுது, எழுந்து பெத்தேலுக்கு போ. இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஏசி 52 எழும்பி எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சத்தமா சொல்லுங்க. தூசியை உதறி விட்டு எழும்பு. அப்ப இன்னைக்கு நம்ம எழும்பாம இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக ஒரே எல்லையில ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறியாதபடி இன்னும் ஜெபிக்கிறதுக்கு எழும்பல. இன்னும் வேத வாசிக்கு எழும்பணுமா? நாளைக்கு எழும்பிக்கிறோம், அடுத்த வாரம் எழும்பிக்கிறோம், கண்டிப்பா அடுத்த வருஷமாவது எழும்பிடுவோம். இந்த 4 மாசம் போயிச்சு விட்டுருவோம், அடுத்த வருஷம் புதுசா தீர்மானம் போடுவோம். சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு ஜெபிக்க எழும்பு. சத்தமே வரமாட்டேங்குது.
அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் போடு, 21 நாள் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன், எழும்பு. அடுத்த 40 நாள் ஜெபம் வருது, இப்ப இருந்தே ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஒரு அப்படியே உபவாசமாவது பண்ண, அந்த 40 நாள்ல 1 hour டெய்லி நான் பிரேயர் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். இப்பவே நீ அர்ப்பணிக்க எழும்பு. அந்த நாள் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். அப்ப நம்ம 40 நாள் ஜெபம்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ 40 நாள் வந்துருச்சா, இனி சாயந்தரம் வரணுமா, இப்படி எல்லாம் யோசனை பண்ணா எங்க ஆண்டவர் நம்மளை நடத்த முடியும்? நான் இப்ப இருந்தே 21 நாள் வேத பாடம் முடிஞ்சோன்னுமே 40 நாள் ஜெபத்துக்கு போயிடுவேன். இல்லையா சொல்லுங்க பாப்போம். இப்ப இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் 40 நாள் ஜெபத்துக்கு. எப்படி நடத்தின ஆண்டவரே, கூட்டத்தை யார் ஊழியக்கார ஆயத்தப்படுத்தணும், என்ன செய்யணும், நான் அதுக்கு என்ன அர்ப்பணிக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இருந்தே நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். அவர் காரியங்களை அவர் சொல்றதை கேட்டு செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அவர் நம்ம இப்ப இருப்பதை பார்க்கலாம், அவர் சொன்னபடியே. சத்தமா சொல்லுங்க பாப்போம், கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இன்னும் நீங்க வரக்கூடிய நாட்கள்ல பெருக பண்ணிட்டு தான் இருப்பார் கர்த்தர். ஒரு நாள் உன்னை குறுகி போக பண்ண மாட்டார், உன்னை சிறுக பண்ண மாட்டார். அல்லேலூயா. உன்னை பெருகத்தான் பண்ணுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்லபடியே செய்வோம். அவர் சொல்றதை கேட்டு நடப்போம். அவர் நமக்கு சொன்னதை செய்வார். அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தா அவர் நமக்கு சொன்னபடி என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்க வாழ்க்கையில பெருக்க வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, உங்க குடும்பத்துல எல்லா பிளஸ்ஸிங் பெருகணும், உங்க வாழ்க்கையில பெருக்கம் வரணும்னா கொஞ்சம் ஆண்டவருடைய சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படி. மாதத்திலேயே கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பி. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எந்த விதத்திலேயாவது ஏதோ ஒரு பகுதியில் ஒரு சின்ன பெருக்கத்தை என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இன்னும் பாருங்க, அவங்க வனாந்தரத்துல தான் வந்துட்டு இருக்கிறாங்க, கானானையே சுதந்தரிக்கல. ஆனால் மோசே சொல்றான், கர்த்தர் உங்களை பெருக பண்ணி தான் செய்திருக்கிறார். அதில் அவங்கள ஆமேன்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டாங்க. இது பெருப்பதை பாட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்வார். சொல்லியபடியே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவள் அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொல்லி இருந்தபடியே, சொன்னபடியே, ஆபிரகாம் சாராளுக்கு உரைத்தபடியே, சொன்னபடியே, அப்புறம் உரைத்தபடியே, வாக்குரைத்தபடியே கர்த்தர் செய்தருளினார். நமக்கு சொன்னதை செய்தருளுகிற தெய்வம். வாக்கு உரைத்ததுல ஒரு நாளும் வாக்கு தவறாமல் மாறவே மாட்டாருங்க. ஒரு நாளும் நீ வேணா மறக்கலாம், நாம சரியா அர்ப்பணிச்சுட்டா போதும். அவர் ஒரு நாளும் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பிரியமானவர்களே மறக்க. அந்த ஆவியின் உணர்வு அவரோடு கூட நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா இங்கே உட்கார்ந்துருக்கும் போது கேட்கறதுல மாத்திரம் இல்லை, இந்த ஆவியின் உணர்வு, ஒரு நடத்துதல், அவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு, கனெக்ஷன் இருக்கா இல்லையா? எப்படி மின்சாரம் நம்ம கொண்டு போய் கொக்கியில் அங்கே போற பெரிய பவர்ல மாட்டி விட்டா இங்க லைன் வர்ற மாதிரி என்ன இருக்கணும்? நம்ம கொக்கி, நம்மோட கயிறு, பலிபீடத்தின் கொம்பின் கயிறு எங்க இருக்கணும்? தேவனுடைய சமூகத்தில் கட்டப்பட்டதாகவே இருக்கணும். நம்ம அங்கதான் நம்ம பார்வை திரும்ப திரும்ப இயேசுவின் மேலதான் பார்வை, திரும்ப திரும்ப அவர் சமூகத்தை தான் பார்க்கும், திரும்ப திரும்ப அவரையே நீ பார்த்துக்கிட்டே இரு. அந்த தொடர்பு உன்னை விட்டு போகவே கூடாது. தேவனுக்கு உனக்கு இருக்கிற தொடர்பு விட்டு போகவே கூடாது. அந்த தொடர்புக்குள்ளேயே நீங்க இருந்து பாருங்க. கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்டு சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே அப்படின்னு வசனங்கள் போதிக்கப்படுது. இவ்வளோ காரியங்கள் இருக்கு. நமக்கு தெரியும். நீங்க உண்மையா ஆவியில உங்களை நிதானித்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சரிபடுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்றது ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உணர்த்துவார் ஆவியில. அதுக்கெல்லாம் நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவர், ஆமாப்பா அதெல்லாம் இருக்கு, நான் மன்னிங்க, இதுக்கெல்லாம் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இதெல்லாம் என்ன சரிபடுத்துங்க. நாளைக்கு உங்க பிள்ளைகள் வாழ்க்கை, உங்க சந்ததிகள், உங்கள் தலைமுறைகள், நீங்க சும்மா கொஞ்சம் அர்ப்பணிச்சதுக்கே சில பிளஸ்ஸிங்கை பார்த்துருக்கிறோம், சில இறக்கங்களை பார்த்துருக்கிறோம், சில தேவனுடைய தயவை பார்த்துருக்கிறோம். நல்லா அர்ப்பணிச்சு பாருங்க, மேலான ஆசீர்வாதங்கள், மகிமையான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் உங்களை மெச்சிக்கொள்ளத்தக்கதான வாழ்க்கையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போம், ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord.